ஒரு சமூகத்தை எப்படி வீழ்த்த வேண்டும் என்பதற்கு எல்லா விதமான வடிவங்களிலும் பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு களமாக ஈழம் இருந்திருக்கிறது. அப்போ எங்களை வீழ்த்துவதன் மூலம், அதாவது ஒரு பெரியவனை வீழ்த்துவதன் மூலம் தான், இந்த பெரியவனையே நான் வீழ்த்தி இருக்கிறேன். நீ வாயை மூடிக்கொண்டு இரு என்று இந்த உலகம் அடிமைப்படக்கூடிய பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை பார்த்து சொல்ல முடியும் அல்லவா? அந்த பெரிய இனமாக, ஒரு சிறுபான்மை ஆன இனமாக ஈழத்தில் இருந்தாலும், போரிலும், வீரத்திலும், இலட்சிய பற்றிலும் தீரமிக்க ஒரு விடுதலை போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்ப அதனால்தான் அதை வீழ்த்துவதன் மூலமாக இந்த உலக பரப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாட்சியத்தை, அதாவது மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை வைப்பதன் மூலம் தான் இந்த உலகம் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும்னு நம்பினார்கள். அதனால் தான் எங்களுடைய போராட்டம் வீழ்த்தப்பட்டது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமாக. மௌனித்தது வெறுமனே ஆயுத போராட்டம் மற்றும் தான். போராட்டம் கிடையாது. இந்த போராட்டம் எப்போதோ ஆரம்பமானது. எப்போது முதல் முறையாக எனக்கு உரித்தான ஒன்று எனக்கு மறுக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்னைச் சுற்றி, என் இனத்தைச் சுற்றி நிகழ்கிறது என்று எங்களுக்கு முன்னம் இருந்தவர்கள் உணர்ந்தார்களோ, அப்போது ஆரம்பித்த போராட்டம் தான் இது. We have a dream.